நீ செய்த வேள்வியை கண்டு காண அனைத்து அரசரும் வந்து குவிந்தார்கள். ஆமாம் அப்பா. உன்னுடைய ஆட்சியை பார்த்து மனமகிழ்ந்து அவரவர் நாடு திரும்பினார். ஆனால் உன்னுடைய கௌரவர்கள் 100 பேர் வந்தார்கள். பெரிய தந்தை மக்கள் வந்து உன்னுடைய ராஜசியாக வேள்வியை கண்டு அவர் நாடு திரும்பியதிலிருந்து நீ செய்த அந்த யாகத்தை நினைத்து நினைத்து நெஞ்சனில் வஞ்சனை கொண்டு பொறாமை எண்ணம் கொண்டு உண்ணாமல் உறங்காமல் உன் ஆட்சியை கலைக்க உன் ஆட்சியை பறிக்க என் ஆட்சியை பறிக்க வேண்டும் என்று அவர்களுடைய மாமாவோடு உல்லாசமாக மாளிகையிலே நின்று பேசிக் கொண்டிருந்த என் செவியினால் கேட்டேன் அப்பா. சரி அப்பா. அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் தெரியுமா? அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் தெரியுமா? என்ன பேசினாரப்பா? ரஜகத துரகன் நகரத்தை பறிக்க வேண்டி அழுவாதீங்க. பெரியப்பன் கோலையப்பா இதான் நான் கொண்டு வந்தேன். தர்மசீலா, இதில் உள்ள சுட்சமம் இதுதானப்பா. சிறிய பிதா ஓலை எடுத்து வந்தார். அவருக்கு மரியாதை தராமல் வராமல் நின்றிருக்கலாம். வந்தது என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் அஸ்தினாபுரம் வருவதும் நீங்கள் வராமல் இங்கே நிற்பதும் உங்கள் விருப்பம் அப்பா. 3வது ஆள் மட்டும் போலான்னு ஒரு எண்ணம் இருக்கும். அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. தர்மா, உங்கள் விருப்பம். அந்த பாவ பழிக்கெல்லாம் என்னை அளக்க வேண்டாம் அப்பா. உங்கள் விருப்பம். சரி. எப்படி வரும் தொந்தரவு? எப்படி வரும்? நம்மை சூழ்நிலை செய்யாரோ இதில் உள்ள சங்கதி என்னவென்று தெல்லம் தெளிவாக வாசித்து காட்டப்பா. பாண்டவர்க்கு மேல் மேலும் உண்டும் தம்பிமார்கள் மண்டபம் வந்து நீங்களும் பார்க்க வேண்டி அரசை விதிலன் பின்னே தடையின்றி வருவீரப்பா.
அண்ணா. இது உள்ள சங்கதி இவ்வளவுதான். ஆமா தம்பிமார்களே, அண்ணா. பெரிய தந்தை என்ன என்று நிகழ்ந்து எழுதியுள்ளார். பாண்டவர்க்கு சிரஞ்சீவி பாண்டவர்க்கு. ஆ, ஆ. அப்படி சிரஞ்சீவி என்றால் என்றால் அழியாத பெயர், ஆ. அழியாத ஒரு காவியம், ஆமா. அழியாத பொருள். ஆ. இதற்கு தான் சிரஞ்சீவி பட்டம். குழந்தைக்கு வச்ச பேரு ஆமா அப்படியேதான் இருக்கும். ஆமா. ஆனா மனுஷன் ஒரு தான் குழந்தை பிறக்குது, ஆமா. அந்த குழந்தைக்கு 9 நாள் பெயர் வைக்கிறாங்க. 9ஆம் நாள் பேர் வைப்பார். ஆமா. இப்போ இந்த குழந்தை பேரு முருகன். முருகன் வச்சுக்கோ. இவனுடைய வயது தான் வந்து அதிகமாகும். ஆமா. அதிகமாகும் ஆமா வயது. கேளா அவன் தான் அதற்கு தான் வந்து கிழவன். ஆமா கிழவனாகும். இவன் பெயர் கிழவனாகுமா? ஆகாது. அதை போல ஐயோ செல்வத்துக்கு பஞ்சம். சிரஞ்சீவி பட்டம். சிரஞ்சீவி. பாண்டவர்களே, ஆமா. நீங்கள் என்றுமே அழிய மாட்டீர் ஆ. என்று எழுதியிருக்கிறார். ஆமா. ஆமா. நம்ம அஸ்தினாபுரம் போக வேண்டும். தம்பி பீமா, அண்ணா என்ன? அவன் செய்த வந்தாயிரண்டா அரக்கு மாறி ஊழியப்படுத்தி நம்ம இவர் ராஜாக்கள் பார்த்தாடே சண்டால பாவி. அண்ணா அதாரு மட்டும் பாவி அதோடு மட்டும் படிக்க மறையில இழக்க வேண்டும். நாம் வாழ வேண்டும் என்று குளிக்க குளத்திலே பாண்டவர் இழக்க வேண்டும். நாம் வாழ வேண்டும் என்று அப்படிப்பட்ட கூடாது போகக்கூடாது போகக்கூடாது. அண்ணா உன் கருத்து அஸ்தினாபுரம் போகக்கூடாது. என் கருத்து மட்டுமில்ல. தம்பி அர்ஜுனா, அண்ணா உன் கருத்து என்ன? அண்ணா யாராவது என்ன செய்தி விலக்கேற்றி கொண்ட கெந்தல் விடுவானா? அது போல ஒரு வார்த்தை. சரி, போகக்கூடாதுண்ணா. அஸ்தினாபுரம் போகக்கூடாது. ஆமா தம்பி நபரா, அண்ணா உன்னுடைய கருத்து என்ன? பீமண்ணா கருத்து எனது கருத்து மாற்று கருத்து கிடையாது அண்ணா. தம்பி சகாதேவனை கேளு. தம்பி சகாதேவா, அண்ணா அஸ்தினாபுரம் போக வேண்டாம். பெரிய தந்தை லிகிதம் வைத்துள்ளார். சிறிய தந்தை கொண்டு வந்தார். இதை நாம் பார்த்து போக வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அண்ணா புனைவா எலியும் வெங்கே அகப்பட்டுக் கொண்டால் ஒரு கிளியானது மாட்டிவிட்டால் அது என்ன நிலைமை தெரியுமா அண்ணா? அது தப்பிக்க முடியாதப்பா. அது போல ஒரு காட்டிலே புலியானது வசித்துக் கொண்டு இருக்கின்றது. ஆமா. புலியானதோ பதியில் இருக்கின்றது. ஆமா. அதில் ஒரு மான் அகப்பட்டுக் கொண்டால் அந்த மான் நிலைமை என்ன தெரியுமா? அது தப்பிக்காது. அது போல அண்ணா மானவோ மதியம் கட்டே
இருந்து இது நாள் வரையும் அந்த படுபாவிகள் இனிமேல் ஈடுபட்டு வருகிறார்கள். சரி, அவர்கள் நிலை அறிந்தும் போக வேண்டுமா அண்ணா? உங்க என்ன போகக்கூடாது. போகக்கூடாது அண்ணா. அண்ணா தம்பிமார்களே, ஏறி வாரே இடிந்தாரோ மாவி பொய்யே திரநலையோ வந்திட்டாரோ எப்படி வரும்? நாங்கள் இருக்கிறோம் அண்ணா. சொல்ல வேண்டாம் சென்று நாம் வருவோம். என் அருமை தம்பிமார்களே, அண்ணா பெரிய தந்தை லிகிதம் எழுதியுள்ளார் அஸ்தினாபுரம் வர வேண்டும் என்று அதை கொண்டு வந்து சேர்த்தவரோ சிறிய பிதா தந்தை அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நாம் அஸ்தினாபுரம் போகவில்லை என்றால் அவர் என்ன நினைப்பார்? என்ன நினைப்பார் அண்ணா? அடடே, ஆ, எவ்வளவு தூரம் ஆமா நாம் வந்து ஆ, இந்திரபிரஸ்தவ தேடி வந்தோம். ஆமாம். நம்முடைய அண்ணனுடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு மரியாதை கொடுத்தார்களா பார்த்தாயா ஆ, என்று அவர் நினைப்பாரப்பா. ஆமாம். நாட்டு மக்கள் என்ன பேசுவார் தெரியுமா? என்ன பேசுவார் அண்ணா? பாண்டவர்களோ தகப்பனற்ற பிள்ளை, ஆ, ஆ, அது தருதலையாக ஆடுகிறது பார்த்தாயா ஆமாம். என்று ஆ, ஈவான சொல்லுக்கு வந்து இடமாகிவிடும். ஆமாம். ஆமா, அதனால் நாம் அஸ்தினாபுரம் போகத்தான் வேண்டும். ஆ. ஒரே மனதாக போகலாமாப்பா. தம்பிமார்களே, அண்ணா, நமது தந்தையானவர் ஆமாம். நம்ம எல்லாம் விட்டு ஆ, இளம் பருவத்திலே இந்த முனிவரின் சாபத்தால் ஆமாம். மரணம் அடைந்தார் அல்லவா? ஆமாம் அண்ணா. இன்று இன்று வரைக்கும் ஆ. தந்தைக்கு தந்தையாக ஆமாம். அண்ணாவை பாவித்து வருகிறோம். ஆமாம் அண்ணா. அவருடைய வார்த்தை கேட்டு ஆ. அஸ்தினாபுரம் போவோம். ஆமாம். அந்த சூது மார்க்கம் ஏதாவது நடந்தது என்றால் அஸ்தினாபுரத்தை பண்பாடு